அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நோரி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கேரட்டில் ஒரு பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கேரட்டு, ஒரு 2 லிட்டர் பால், ஒரு 100 கிராம் முந்திரி, ஒரு 100 கிராம் நெய், கொஞ்சமாக மில்க் மேட் எடுத்துருக்குறோம். இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். அந்த நெய் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற இந்த மாதிரி நைஸாக சீவி எடுத்துருக்கோம் இந்த கேரட்டை அந்த நெய்யில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த நெய்யில் ஃபுல்லாக இந்த கேரட்டை வதக்கிடுவோம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இந்த கேரட்டை நெய்யில் ஃபுல்லாக வதக்கிடுவோம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த கேரட்டை வந்து நெய்யில் வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்குவோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்ல ஒரு கேரமலைஸ்டாக வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சுகர்லாம் மெல்ட் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல்லு மாதிரி வந்துச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் பாலை ஆட் பண்ணி இதில் நம்ம 2 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா ஃபுல்லாக வற்ற வச்சு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு கொண்டு வந்துடும். இது பால் கொதிக்கட்டும். ஃபுல்லாக பால் கொதி வந்துருச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இது ஃபுல்லாக வத்துற வரைக்கும் அப்படியே லைட்டாக அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ பால் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்குவோம். சேர்த்து இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா ஃபுல்லாக பால் வற்றி வந்துருச்சு. நல்லா ஒரு 20 நிமிஷம் இது ஃபுல்லாக கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்குறோம். அதை இந்த பாலில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ முந்திரியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட்டை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். முந்திரி சேர்த்து கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட்டை இந்த பாலில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இதை இந்த கேரட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக டைலூட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம அந்த கேரட்டில் உள்ள கலரே நமக்கு வந்து அந்த கீக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கலர் வந்துடும். அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம எந்த கலர் நம்ம இதில் ஆட் பண்ணலை. இந்த ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மில்க் மேடை இதில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம மில்க் மேட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம சுகர் ஆட் பண்ணி ஃபுல்லாக கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதிலே எடுத்து வச்சுருக்க பேலன்ஸ் நெய்யை மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இந்த கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு, பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ ஒரு அருமையான கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.